கிழமை தினத்திலே நமது மாலை நேர நிகழ்விற்காக வருகை புரிந்திருக்கும் அன்பர் நமக்கு எப்பவும் ஜூம்ல நம்ம கிட்ட பேசுறதா முதிரைகளை பத்தி மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் ரொம்ப சுலபமாகவும் நம்ம எப்படி செஞ்சா நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் போக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரிசையில ஐயா பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மனதை நல்வழிப்படுத்தும் முத்ரா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ எப்பொழுதுமே நம்ம உடலை முதல்ல நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா உடலுக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மனதுதான். அப்ப அந்த மனதை நம்ம ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம உடலை கவனிச்சோம்னா நம்மளுடைய உடல் மனம் இரண்டும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்று இந்த நல்ல உரையை கொடுக்குமாறு அன்போடு அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பயிற்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்துடலாம். என்னுடைய ஆடியோ வீடியோ தெளிவா இருக்குதாம்மா? தெளிவா இருக்கீங்க. ஓகே. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. இப்ப ப்ரேயர் பண்ணிடலாம். உங்களுடைய எல்லா விரலையும் இப்படி மடக்கி வச்சிருங்க. மடக்கி வச்சுட்டு கட்ட விரல் கரெக்டா மோதிர விரல தொடுற மாதிரி வச்சிருங்க. தொட்டுட்டீங்களா? எல்லா விரலையும் மடக்கிட்டு கட்ட விரல் மோதிர விரல தொட்டுட்டு இப்போ மிடில் ஃபிங்கர் மட்டும் நடுவரல மட்டும் நேரம் நீட்டிடுங்க. நீட்டிட்டு இப்படி வச்சுக்கிறோங்க. இதுக்கு பேரு தந்த முத்திரைன்னு பேரு. ப்ரேயர் பண்ணலாம் இந்த முத்ராவில். தந்தன்னா உங்களுக்கு தெரியும், விநாயகரை குறிக்கக்கூடியது. ஒரு 3 டைம் ஓம்காரம். இன்ஹேல். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கண்ணை திறக்க வேண்டாம். உங்க 2 கையில இருக்கிறது தந்தம், யானையோட தந்த தோற்றத்துல இருக்கும். இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு யானை நடந்து போறத நீங்க அப்படியே எண்ணத்தால அப்படியே நினைச்சிடுங்க. ஒரு யானை அடர்ந்த காட்டுல, அதுவும் நிறைய மரம் செடி கொடியெல்லாம் நிறைய இருக்கிறது. அதுல இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த யானை நடந்து போகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யானையோட காலை தூக்கி வைக்கும் பொழுது கங் 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 அப்படி தூக்கி வச்சு நடக்கிற மாதிரி நீங்க மனசு உள்ளர நினைச்சிட்டு வாய் வழியாவும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு சொல்றதுக்கு இடம் வசதி இல்லை அப்படின்னா மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கும் பொழுதும் அந்த ஒவ்வொரு பாதத்தையும் தூக்கி வைக்கும் பொழுது கங் அப்படின்ற ஒரு சத்தம் வரணும்.
அந்த சத்தம் நல்லா அதிரணும், பிரெயின் செல்லுக்கு கேட்கணும். அந்த யானை மூவ் ஆகும்போது நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கிறது, அதெல்லாத்தையும் நகர்த்திட்டு போறது மாதிரியே நீங்க தியானம் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நடக்கும் பொழுது கங் 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 கங். இப்போ உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ ஓம் கங் கணபதையே நம ஓம் இந்த மந்திரத்தை மட்டும் அப்படி சொல்லிட்டே இருங்க. இந்த தந்த முத்திரால ஓம் கங் கணபதையே நம ஓம், 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 ஓம் கங் கணபதையே நம ஓம் அப்படியே சொல்லிட்டே இருங்க. மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம், வாய் விட்டும் சொல்லணும். காலையில குளிச்சுட்டு பூஜை அறையில உட்காந்துட்டு பண்ணலாம் இந்த தியானத்தை. இதுக்கு பேரு தந்த முத்ரா. மனதை ரொம்ப அமைதிப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம இருக்குது அப்படின்னா இந்த தந்த முத்ராவை நீங்க நினைச்சிட்டு டெய்லி பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கிறதோ, எப்படி அந்த யானைக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்து போகும் பொழுது செடி கொடி அந்த தடைகள் எல்லாம் எப்படி அதுவே விலகி வெளியில போறதோ, அதே போல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள அனைத்து செயல்களும் உங்களுக்கு விலகி போகும். உங்களுக்கு எதிரிகள், எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் காணாம போயிடும். ஸோ எதிரிகளும் எதிர்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தந்த முத்திரைய தினமும் பண்ணுங்க. நீங்க செய்யற செயல்கள் அனைத்தும் வெற்றியை மட்டுமே தரும். இதை நீங்க விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா நின்றுட்டும் பண்ணலாம். இந்த தந்த முத்திராவில் வீட்டில் உட்காந்துட்டும் பண்ணலாம். முடிக்கும் பொழுது அதே யானை காட்டுக்குள்ள மறுபடியும் நடந்து போற ஒவ்வொரு சத்தத்தோட அப்படியே கங் கங்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். கங் 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 கங். மெதுவா விரல்களை ரிலீஸ் பண்ணுங்க. கரெக்டா பண்ணீங்கன்னா விரலை ரிலீஸ் பண்றதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கும். ரெண்டு கையும் உரசி தேய்ங்க உள்ளங்கைய. இந்த ஹீட் அப்படியே மெதுவா கண்ணில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்க்க. இந்த முத்ராவில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த முத்ரா போயிடலாமா? ஓகே, அடுத்தது போயிடலாம். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய தடைகளை தகர்த்து எறிஞ்சு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக பயன்படுத்தலாம் முத்திரையை. அடுத்தது கும்ப முத்திரா. ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒண்ணு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்படி பிரிச்சிருங்க. ஓகேவா? இப்படி சேர்த்துறீங்க அஞ்சலி முத்திராவை. அப்படி கொஞ்சம் பிரிச்சிடணும். ஓகேவா? உங்க கட்ட விரல் அநாகத சக்கரத்தை தொட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதுல எதுவுமே ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். சும்மா மேலோட்டமா நீங்க டச் பண்ணா போதும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடுங்க. மூச்சை கவனிங்க. இப்போ இந்த முத்ராவும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன செஷன்ல இதுக்கு முன்னாடி எடுத்ததுல 5 முத்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏறக்குறைய அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 முத்திரைகள் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஒரு முத்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த 5 முத்திரைக்கு சமம் இந்த கும்ப முத்திரை. ஸோ பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, மன பிரச்சனையா இருந்தாலும் சரி,
உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த கும்பமுத்ரா பண்ணும் பொழுது அனைத்தும் சரியா. எப்படி பண்ணணும்ன்ற விதிமுறை இருக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. முதல்ல உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சை மெதுவா இழுத்து மிக மிக மெதுவா வெளியில விடுங்க. இப்ப உங்களுடைய எண்ணத்தை புருவ மத்தி கொண்டு வாங்க. உங்க எண்ணத்தை புருவ மத்திட்ட கொண்டு வந்துட்டீங்களா? அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஐப்ரோ சென்டர். இப்ப இந்த புருவ மத்தியில உங்களுடைய தாய் தந்தையரை புருவ மத்திட்ட கொண்டு வாங்க. உங்களுடைய அம்மா அப்பா அவங்கள புருவ மத்திட்ட கொண்டு வந்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. வாழ்க்கையில நிறைய நபர்கள் தாய் தந்தையரிட பேசுறதே கிடையாது. மற்றவங்கள்ட்ட 1 மணி நேரம் பேசுவோம், அம்மா அப்பாட்ட 1 நிமிஷம் பேசுறது கூட தயங்குற சூழல்ல இப்ப நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. சொத்து சேர்த்து வச்சிருந்தா பேசுவாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது. உங்களுடைய அம்மா அப்பாவை புருவ மத்திட்ட பண்ணுவாங்க. எண்ணத்தால நீங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன், இனிமேல் போன்ல பேசுவேன், நேர்ல பேசுவேன், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க தாய் தந்தையரை சந்தோஷப்படுத்துறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போலதான் உங்க வாழ்க்கை இருக்கு. உங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அந்த குடும்பத்துல ஒரு உண்மையான அன்பு நிலவணும் அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க இப்ப இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட நல்ல ஆசீர்வாதமா இருங்க. உங்களுடைய மனசை புருவ மத்திட்ட மறுபடியும் கொண்டு வந்துட்டு உங்களுடைய மனைவி கணவன் அவரை அப்படியே புருவ மத்தியில கொண்டு வாங்க. உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி படத்தை புருவ மத்திட்ட கொண்டு வாங்க. மனைவியாக இருந்தால் கணவனுடைய புகைப்படத்தை கொண்டு வாங்க. அவங்க நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்திற்கு எந்த தொந்தரவும் இல்லாம அவங்க நல்லா இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த வம்புக்கும் போகக்கூடாது, எந்த தீய பழக்கத்துக்கும் அவங்க அடிமையாக கூடாது. நல்ல ஒழுக்கமுள்ள மனிதராக இருக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பிரபஞ்சத்திட்ட நல்லா கேளுங்க. அடுத்தது புருவ மத்தியில கவனம் வச்சுட்டு உங்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளை புருவ மத்திட்ட கொண்டு வாங்க. ஒவ்வொரு குழந்தையா புருவ மத்தியில கொண்டு வந்து அந்த குழந்தைகளை நல்லா வாழ்த்துங்க. இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப உபயோகமா இருக்கணும். அந்த குழந்தைகள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அவர்கள் செய்யக்கூடாது, நல்ல ஒழுக்கத்துடன் வாழணும், இந்த சமுதாயம் போற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு நல்லா அவங்களை வாழ்த்துங்க, மனதார வாழ்த்துங்க. அடுத்தது நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சோன்னா அது சுயநலம். அந்த சுயநலத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் பொது நலத்துக்கும் வருவோம். அப்படியே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர் வீடு, பக்கத்துல இருக்கவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 4 திசைகள்
அதை 8 ஆக்கி கிட்டத்தட்ட சுத்தி இருக்கிற வீட்டுல உள்ளவங்க ஒவ்வொருத்தரையும் புருவ மத்தியில கொண்டு வந்து அப்படியே வாழ்த்துங்க. நீங்க அவங்கள்ட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, எண்ணத்தால அவங்கள வாழ்த்துங்க. அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும். இவங்களை வாழ்த்தும் பொழுது நீங்க மேல 3 பேரை வாழ்த்துனீங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணீங்களா, அது உண்மையானதாக இருக்கும். எண்ணத்துல வாழ்த்திட்டு நாளைக்கு முகம் கொடுத்து நல்லா பேசுங்க. அவங்கள்ட்ட பேசாம இருந்தாலும் பேச ஆரம்பிங்க. இவர்களா இருந்தாலும் உங்கள்கிட்ட நல்ல விதமா நடந்துக்குவாங்க. ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துங்க. உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் வாழ்த்திடுங்க. உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்கணும் வாழ்த்துங்க. உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கணும் வாழ்த்துங்க. இந்த பிரபஞ்சத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு மெதுவா மூச்சை இழுத்து சுவாசத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் சுவாசத்தை வெளியில விடுங்க. இதை மட்டுமே நீங்க கவனிச்சுட்டு பண்ணா போதும். மூச்சை இழுத்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வரணும், அடிவயிறு நிறையணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ள இழுத்துட்டே அப்படியே சுவாசத்தை மெதுவா வெளியில விடுங்க. கண்ணை திறக்காம பண்ணுங்க. இந்த ஒரு பயிற்சியில அனைத்து பிரச்சனையும் சரியாகும். செஞ்சு பார்த்தாதான் பலன் தெரியும். சுயநலத்தோடு பண்ணும் பொழுது பலன் பாதி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களை வாழ்த்திட்டு நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தேடி தேடி கொடுக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு ஆத்ம தியானம். இந்த ஆத்ம தியானத்தை ரெகுலரா பண்ணுங்க. எப்போ டைம் கணக்கு கிடையாது. இன்னைக்கு 5 நிமிஷம் பண்றீங்களா, பரவாயில்ல. நாளைக்கு 10 நிமிஷம், அதுக்கு அடுத்த நாள் 15 நிமிஷம். தினமும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. நீங்க செய்து பார்த்தால் அதீத பலன் கிடைக்கும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு மூச்சுல கவனம். சுவாதிஷ்டானத்துக்கு சுவாசம் வரணும். சுவாதிஷ்டான சக்கரத்துல இருந்து சுவாசத்தை நாசுவடியா வெளியில விடுங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரியாகும். அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த ஆத்ம தியானம். மெதுவா 2 கையும் வரிசை தேய்ச்சிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நீடோ அதை மட்டும் கேட்டுட்டு உள்ளங்கை பார்த்து கண்டுறாங்க. ஒரு 10 செகண்ட். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், படிப்புல கவனமா வைக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், இல்ல ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடம் சக்சஸ் ஆகணும், எந்த இதா இருந்தாலும் நீங்க ஒரு 10 செகண்ட்ல கேட்டுட்டு உள்ளங்கை பார்த்து மெதுவா கண்ணை தருங்க. ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்குங்க. சரி. நீங்க ஸ்கிரீன் இது பிபிடி ஒண்ணு அனுப்பிச்சுங்க மேடம், அதை ஷேர் பண்றேங்கய்யா. ஷேர் பண்ணுங்க. ஐயா நீங்க அடுத்து போடும்போது நெக்ஸ்ட் சொல்லுங்க, நான் மாத்துறேன். டீடாக்ஸ் முத்ரான்னு வருமா, அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சுத்தப்படுத்த முத்திரை.
இந்த சுத்தப்படுத்தும் முத்திரை இத கழிவு நீக்க முத்திரை அப்படின்னு சொல்லலாம், விசிறி முத்ரா அப்படின்னு சொல்லலாம், டீடாக்ஸ் முத்ரா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இதுக்கு. இந்த முத்திரை செய்யும் பொழுது இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதோட பலன் பார்க்கலாம். உடைய கட்டவரல் நுனிய மோதிரவர்களுடைய 3வது கோடுல வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டவரல் மடங்கக்கூடாது, அதை பார்த்துக்கணும். நீங்க கட்டவரல் மடங்காம இப்படி வச்சிருங்க. 2 கை உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், விரல் எல்லாம் விரிச்சு வச்சிருக்கணும். மோதிரம் போட்டிருந்தா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டவரல் ஸ்ட்ரைட் பண்ணி விரலை விரிச்சு வச்சிடணும். மடி மேல வச்சிடலாம், இல்ல சேர்ல உட்காந்துட்டு பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு டேபிள் இருந்ததுன்னா டேபிள் மேல தூக்கி வச்சு எப்படி வேணுமான்னு பண்ணிக்கலாம். ஆனா முதுகு கழுத்து நேரம் வச்சு இதை தொடர்ச்சியா காலையில பண்ணணும். தூங்கி எந்திரிச்ச உடனே மோஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு இல்ல குளிக்காமலையும் நீங்க பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. 15 நிமிஷம் 15 நாள் வரைக்கும் பண்ணணும். இந்த 15 நாள் பண்ணும் பொழுது உடம்புல என்ன விதமான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 3வது நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் ரிசல்ட் தெரியாது, 4வது நாள் பேதி ஆகும், யூரின்ல ஒரு ஸ்மெல் வரும், கலர் மாறும், மோஷன்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், உமிழ்நீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு கசப்பு சுவை தெரியலாம். அதே மாதிரி மூச்சை இழுத்து வெளியில விடும்போது அதுல ஒரு ஸ்மெல் வரலாம். அப்போ நுரையீரல இருந்து காத்தை வெளியில விடும்போது அதுல ஸ்மெல் தெரிய ஆரம்பிக்கும், ஸ்வெட்டிங் அதிகமாகும், உடம்புல நிறைய வேர்த்து இருக்கும், ஈவினிங்ல அதிகமான வியர்வை வந்திருக்கும். இந்த மாதிரி பல விதமா நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பருவுடல் சார்ந்த கழிவுகளை ஃபர்ஸ்ட் 15 நாள் வெளியேற்றும். ஸோ பருவுடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு 15 நாள் பண்ணணும். இது பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், கொமட்டல் இருக்கும், வயிறு வந்து உப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியலாம், அதெல்லாம் பயப்படுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. தண்ணி நல்லா நிறைய குடிச்சிருங்க இந்த முத்ரா பண்ணீங்கன்னா. 15 நிமிஷம் 15 நாள் பண்ணுங்க. இந்த 15 நாளை தாண்டி நீங்க பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 15 நாள் பருவுடல் சார்ந்தது. அடுத்த 15 நாளைக்கு மேல நீங்க கண்டினியூ பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மனதை சுத்தப்படுத்தும். ஓகேங்களா? மனசை சுத்தப்படுத்தும். அதே போல மனோன்மய கோஷத்துல தேங்கி இருக்க தேவை அற்ற எண்ண பதிவுகள், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நெகட்டிவா நம்ம நினைச்சிருப்போம் மற்றவங்களையோ, ஏதாவது ஒரு காரணங்கள் உள்ளர பதிஞ்சிருக்கும், அந்த எண்ண பதிவுகளையும் அழிக்கும், அதையும் ரிமூவ் பண்ணும். அப்போ மனசை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சுத்தப்படுத்தக்கூடிய முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு வந்து பருவுடலை மட்டும் சுத்தப்படுத்தினா போதும் அப்படின்னா இதை மட்டும் பண்ணுங்க. இத தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பந்த பாசம் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரி போறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த டீடாக்ஸ் முத்ரா. அதனாலதான் 15 நாள் மட்டும் பண்ணுங்க அப்படின்றது. ஸோ குடும்ப வாழ்க்கையில இருக்க மனசை மட்டும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு 48 நாள் தொடர்ச்சியா பண்ணிட்டு விட்டுடுங்க. நீங்க 6 மாசம் வரைக்கும் தொடர்ச்சியா பண்ணீங்க அப்படின்னா சன்னியாசி ஆகும். அப்போ பந்த பாசம் எதுவுமே கிட்ட இருக்காது, பாசமே இருக்காது. எல்லாம் சிவ சிவ சிவன் போயிடுவீங்க. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதான். ஸோ அந்த மாதிரி நம்ம போறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த டீடாக்ஸ் முத்திரை பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய முத்திரைகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இந்த முத்திராவை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பயிற்சி பண்ணுங்க. தெரியலைன்னா ஒரு தடவை கேட்டுக்கிறீங்க. நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் வீடியோ தெரியறதுல பிபிடி ஷேர் பண்ணிருக்கிறதுனால நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு மூச்சை மூலாதாரத்துல இருந்து சகசிராரத்துக்கு தலை உச்சிக்கு வெளியில விடும்போது தலை உச்சியில இருந்து மூலாதாரத்துக்கு சுவாசத்தை கீழே கொடுக்கும். மூச்சை இழுக்கும் பொழுது இந்த கட்டவரல் நுனியில இருந்து மோதிரவர்களுடைய இந்த அடிப்பாட்டத்துல அடிப்பகுதிக்கு ஒரு சிறிய அழுத்தம் கொடுங்க. இதை மாதிரி ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க. நிமிர்ந்து உட்காரணும். கால் கீழே ஏதாவது சேர்ல உட்காந்துருக்குன்னா ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கிறீங்க. பெருந்தரையில பண்ணக்கூடாது.
நிமிர்ந்து உட்காரணும். கண்களை மூடுங்க. மூச்சை மெதுவா இழுங்க. தலை உச்சியில இருந்து மூச்சை அப்படியே முதுகு தண்டு வழியா கீழே. இதுல நான் தலை உச்சியில இருந்து பீனியல் கிளாண்டுக்கு, அதாவது புருவ மத்திக்கு சுவாசத்தை கொண்டு வரலாமா அப்படின்னாலும் கொண்டு வரலாம். ஸோ சகசிராரம், ஆக்ஞா சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சகசிரார, மூலாதார சக்கரம் அப்படியும் கொண்டு வரலாம். ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல பிட்யூட்டரி அண்ட் பீனியல் கிளாண்ட். அதனாலதான் மூலாதாரம் டு சகசிராரம் சொல்லுங்க. நீங்க புரோமத்திட்ட சுவாசத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா எண்ணத்தால அந்த இடத்துல ஓம் நம சிவாய சொல்லுங்க. எண்ணத்தால ஓம் நம சிவாய. ரெண்டு கை ரப் பண்ணிட்டு உள்ளவை பார்த்து பண்ணுங்க. ஏற்கனவே முத்ரா பாமத்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பண்ணிட்டு முத்ராலாம் பண்ணுங்க. ஓகே, அடுத்த முத்ரா அப்படி. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கிறது. ஐயா அவங்க முடிச்ச உடனே சந்தேகம் மொத்தமா கேட்டுக்கோங்க. கேட்கலாமா? அவங்க முடிச்ச உடனே கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க ஐயா. அப்பைக்குன்னு கேட்டுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது ஞான முத்ரா போயிடலாம். ஞான முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நுனி தொட்டீங்க அப்படின்னா சின் முத்ரா. அதுலயே ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் நுனியில இருந்து கட்டவர்களுக்கு கீழ் பக்கமா கீழே இறக்கிடும். தொடமையில வச்சு இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்மளுடைய எண்ண பதிவுகள், தேவையற்ற எண்ண பதிவுகள் வந்து வெளியில கொண்டு போகாம பாதுகாக்கும். அதாவது தேவையில்லாம யோசிச்சு யோசிச்சு பிராணனை வெளியில ரிமூவ் பண்ணிட்டே. இந்த பிராண முத்ரா பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாமல் யோசிக்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். சில பேர் சும்மா இருந்து யோசிச்சு யோசிச்சு பக்கவாதத்துல கொண்டாந்து ஸ்ட்ரோக் வரும், இல்லையா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், தானா பேச ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஞான முத்ரா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிராணன் வந்து தலைப்பகுதிக்கு அதிகமா இருக்கும். ஸோ பிராண சக்தி தலைக்கு அதிகமா இருந்தாலே நம்ம நெகட்டிவா யோசிக்க மாட்டோம். பிராணன் குறையும் பொழுதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவா இருக்கும். அப்போ தினமும் இந்த ஞான முத்ரா பண்ணும் பொழுது நம்மளுடைய புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்க ஆரம்பிச்சு. நீங்க எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியது இந்த ஞான முத்ரா. இப்போ ஞான மார்க்கத்துக்கு போகணும் அப்படின்னாவே இந்த ஞான முத்ரா பண்ணீங்கன்னாவே அதுவே பெரிய இதுதான். நிறைய பேருக்கு தூக்கம் வராது இந்த யோசிக்கிறதுனால. அப்போ இந்த பிராணனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஞான முத்ரா பண்ணும் பொழுது 80% பிராணனை தலை உச்சி கொண்டு வந்துட்டு அப்படின்னா தலைப்பகுதிக்கு மூளை செலுத்தி கொடுக்கும் பொழுது நல்ல தூக்கம் வரும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்ப இரவு நேரத்துல இந்த முத்ரா பண்ணலாம்னு ஏற்கனவே லாஸ்ட் வகுப்புல சொல்லியிருக்கோம். அதாவது படுத்த நிலையிலும் பண்ணலாம், தூங்கும் பொழுது மட்டும் இல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு தூங்க போற நேரத்துக்கு முன்னாடி இந்த ஞான முத்ரா ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு நீங்க தூங்குனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ இதுக்காக எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நினைவாற்றல் அதிகரிக்கும். எப்பயுமே மெமரி லாஸ் ஆகாது. நம்மளுடைய மூளை நரம்புகள் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது இந்த ஞான முத்ரா. மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும். அடுத்த முத்ரா போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து காலேஸ்வர முத்ரா. இந்த காலேஸ்வர முத்ரா எப்படி பண்ணலான்றதை பார்த்து பலன் பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த மிடில் ஃபிங்கரை மட்டும் டச் பண்ணிட்டு மீதி விரலெல்லாம் உள் பக்கமா மடக்கிடுங்க. சரிங்களா?
2 ஆகாயத்தையும் நீங்க நுனி தொடணும். அதுக்கப்புறம் மத்த விரல் எல்லாம் உள்பக்கம் மடக்கிட்டு அந்த கட்டை விரலை இப்படி கீழ் பக்கமா இப்படி வச்சிடணும். ஓகேவா? 2 சைடு நான் காட்டிடுறேன். கட்டை விரல் கீழ் பக்கமாகும். சில பேர் கட்டை விரல் இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னா அது வேற முத்ரா ஆயிடும். இது பேரு கத முத்ரா. இதை அப்படியே கீழே கொண்டு வந்தோம். கட்டை விரல் நடுவரல் மட்டும் நீங்க டச் ஆயிருக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. இது ஒரு நிமிஷம் கும்பகம் பயிற்சி பண்ணணும் இந்த முத்ராவும். ஓகேவா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதுல 1:4:2:1 அந்த ரேஷியோல இந்த முத்ரா பண்ணணும். ஒரு சில முத்ராவுக்கு வந்து கும்பக பயிற்சி இருக்கு, ஒரு சில முத்ராவுக்கு வந்து கும்பகம் இருக்காது. மூச்சு அடக்காம 1:2 அந்த ரேஷியோல பண்ணணும். இந்த முத்ராவை மட்டும் 1:4:2:1 அந்த ரேஷியோல பண்ணணும். ஓகேவா? நான் கமாண்ட் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக் கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் கும்பகமே பண்ணல, எனக்கு மூச்சு அடக்கிற பயிற்சியில எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க கும்பகத்தை மிக குறைந்த எண்ணிக்கையில நீங்க பண்ணிக்கலாம். ஒரு 4 செகண்டோ இல்ல 2 செகண்டோ, உங்களால எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம். இப்ப நீங்க இதுல 4 செகண்ட் மூச்சு இழுக்கணும், 16 செகண்ட் அடக்கணும், 8 செகண்ட் சுவாசத்தை வெளியில விடணும், 4 செகண்ட் சுவாசத்தை வெளியில நிறுத்தி வைக்கணும். இந்த ரேஷியோல தான் நீங்க பண்ணணும். இல்ல என்னால 16 செகண்ட் மூச்சு அடக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் முடியுதோ அதுங்க. ஒரு வாரத்துக்கு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு நீங்க 4 செகண்ட் மூச்சு அடக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 6 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த வாரம் 8 செகண்ட், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த கும்பகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கும்பகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மூச்சை அடக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. திருமந்திர பாடல்ல ஏறுதல் பூரகம், ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பகம், 64 அதில் ஊறுதல் 32 ரேஷகம், ஆறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிராணாயாம சூத்திரத்தின் பிரகாரம் இந்த பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? இப்போ முத்ராவை வச்சிருங்க, நடுவரல் நீ தொட்டுடுங்க. மற்ற 3 விரல், அதாவது ஆள்காட்டி விரல், மோதிர விரல், சுண்டு விரலை மடக்கிட்டு அந்த மடக்குனது அதுக்கு நேரம் டச் பண்ணணும். கட்டை விரல் மட்டும் கீழ் பக்கமா கொண்டு வந்து நுனியை தொடும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க. இது அநாகதத்துக்கு நேரம் இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா? இல்லை என்னால இப்படி வைக்க முடியலன்னா இப்படியும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இவ்வளவு நேரம் என்னால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியல அப்படின்னா இப்படி சாச்சு நீங்க வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க. மூச்சை 4 செகண்டுக்கு இழுங்க. 1 2 3 4. மூச்சை அடக்குங்க 16 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மூச்சை வெளியில விடுங்க 8 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8. மூச்சை அப்படியே வெளியிலேயே நிறுத்தி வைங்க. ஆகியே 1 2 3 4. இப்போ மூச்சு காத்து உள்ளே இருங்க. இன்ஹேல் 4 கவுண்ட். 1 2 3 4. மூச்சை அடக்குங்க அந்த இருக்கும் பக்கம். 16 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சுவாசத்தை வெளியில விடுங்க ரேசாக. 1 2 3 4 5 6 7 8. மூச்சை வெளியில நிறுத்துங்க. பாகே கும்பகம். 1 2 3 4. மூச்சை உள்ள இல்லைங்க. 1 2 3 4. மூச்சை அடக்குங்க. லாஸ்ட் ரவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மூச்சை வெளியில விடுங்க. 1 2 3 4 5 6 7 8. மூச்சை வெளியில நிறுத்துங்க. 1 2 3 4. இந்த மாதிரி நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முத்திரை செய்யறதுனால பல வருஷமா மனுஷன் வந்து ஏதாவது ஒரு தீய பழக்கத்துல இருந்து விடுபட முடியாம இருப்பாங்க. ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருந்துட்டே இருக்கும். ஒருத்தர் சிகரெட் குடிக்கலாம், இல்லைன்னா மது போதைக்கு இருக்கலாம்,
இல்லையா ஏதாவது ஆன்ஸ் போடலாம். இல்ல பிடி வெத்தலை பாக்கு நல்ல பழக்கம், அது கெட்டது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த தீய பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா காளேஸ்வர முத்ரா. அதாவது காளேஸ்வரத்தை, அதாவது காளின்னு அர்த்தம். எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப காளி கடவுள் வந்து எப்போ வருவாங்க? ஒரு நாட்டிலேயோ இல்ல ஒரு ஊர்லயோ அநீதிகள் அதிகமா நடக்கும்போது அந்த அநீதிகளை எதிர்த்து போராடுறதுக்காக வர்றதா அந்த சக்தியின் வடிவம் காளி. அப்போ எங்க தப்பு நடக்குதோ அந்த இடத்துல காளி மதம் வந்து அந்த அசுரர்களை அழிப்பாங்க. அதே போலதான் அந்த காளேஸ்வர முத்ரான்றது நம்ம உடம்புல இருக்கிற இந்த தீய பதிவுகள், தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், எதெல்லாம் தீயதுன்னு தெரியுறதோ அதை எரிக்க வர்றதுக்கு ஒரு தேவையான முத்ரா இந்த காளேஸ்வர முத்ரா. ஓகேங்களா? எந்த தீய பழக்கமா இருந்தாலும் சரி, எது நல்லது இல்லைன்னு தெரியுறதோ அந்த தீய பழக்கத்தை முற்றிலும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய வேலை இந்த காளேஸ்வர முத்ராக்கு. அதனாலதான் தீய பண்புகளை ஒழிக்கும் அப்படின்னு டைட்டில் மேல. முத்ரா செஞ்சு பார்த்தா தான் ரிசல்ட் தெரியும். அதனால தினமும் இந்த முத்ரா செய்யுங்க. மனசை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய முத்ரா. இந்த முத்திரை பண்ணும் பொழுது உடம்புல வந்து சக்தி நிலை அதிகரிக்கும். மனசை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியது. இந்த முத்திரையை தொடர்ந்து யார் ஒருவர் செஞ்சுட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு சோர்வு இருக்காது, களைப்பு இருக்காது. ஸோ இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணும். நல்லா எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கலாம். உடம்புல வந்து சக்தி லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். வாழ்க வளமுடன். ஸ்பீச் கேட்கல. இந்த முத்திரை செய்யும் பொழுது அப்படியே கேட்கறதுங்களா? இந்த முத்திராவை ரெகுலரா செய்யறவங்க நேர்மை, நியாயம், நீதி, தர்மம் போன்ற உயர்ந்த சிந்தனைகள் மனதில் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். சோ நேர்மையோட வாழ்றதுக்கும் உண்மையாக வாழ்றதுக்கும் இந்த முத்திரையை தினமும் செஞ்சுட்டு வரலாம். ஸோ ஒரு மண்டலம் செஞ்சாதான் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஒரு மண்டலம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க போதைப் பொருளுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்றீங்களோ அதை அப்படியே மிச்சப்படுத்தலாம். அது ஆன்மீக தேடல் பயன்படுத்தி. அடுத்த முத்திரை போயிடலாம். இது ஒரு அற்புதமான முத்திரை, சூன்ய முத்திரான்னு சொல்றதுக்கு பேரு. ஆகாய பூதத்தை குறைத்தல். இது எப்படி பண்றதுன்னு முதல்ல பார்த்துருவோம். உங்களுடைய நடுவரல் நுனி கட்டவர்களுடைய 3வது கோடுல இப்படி வச்சுட்டு இதனுடைய முதுகு பகுதியில இப்படி அழுத்தி. ரொம்ப இப்படி கீழே நடுவுல வச்செல்லாம் மடக்கக்கூடாது. கரெக்டா இங்க ஒரு ஒரு கோடு வருது பாத்தீங்களா, அதுல மிடில் பார்ட்ல வச்சுட்டு மடக்கி பிடிச்சிடும். அவ்வளவுதான். மத்த விரல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் நீட்டி இருக்கணும், உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கு. இதையும் ரொம்ப நாளைக்கு பண்ணக்கூடாது. ஸோ இந்த முத்ராவை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பண்ணலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சை மெதுவா உள்ள இல்லைங்க, மூச்சை மெதுவா வெளியில வரும். அதேதான் எப்பயும் போல மூச்சை முதுகுத்தண்டுல இருந்து தலை உச்சிக்கு கொண்டு வரணும். தலை உச்சியில இருந்து முதுகுத்தண்டுடைய மூலாதாரத்துக்கு சுவாசத்துக்கு. மூச்சை இழுக்கும் பொழுது கட்டவரல்ல இருந்து இந்த நடுவரலுக்கு மடக்கி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு லேச சிறிய அழுத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வெளியில போகாது. உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா உங்களோடையே தான் இருக்கும். ஜம்பிங் மைண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு மூச்சை கவனிக்கிறது இந்த விரல்ல ஒரு லேசா இருக்கும். இப்படி பண்ணும் பொழுது நமக்கு வந்து நீங்க ஒரு 15 நிமிஷம் பண்றீங்க அப்படின்னா மத்தவங்க பண்றதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கணும்னா நீங்க ஒரு 15 நிமிஷம் பண்ணலாம். டபுளா உங்களுடைய பலன் வந்து டபுளா இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா மனசை வந்து ரொம்ப ரொம்ப அமைதிப்படும். ஈகோவை அழிக்கக்கூடியது. ஈகோ தன்மையெல்லாம் இருக்காது. நான் நீ என்ற இதெல்லாம் பேசவே மாட்டான். நாம் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஈகோவை முற்றிலும் அழிக்கக்கூடியது இந்த சூன்ய முத்திரை. தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் முத்திரை செய்யும் பொழுது. பகல் கனவு காண்பதை நிறுத்தும். ஏன்னா மனசை அமைதிப்படுத்துறது, ஈகோவை அழிக்கிறது. இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பகல் கனவு காண்பது தவிர்க்கப்படும். அச்சங்களை போக்கும். பயம் இருக்காது. அச்சங்களை போக்கக்கூடியது. இதை யார் ஒருவர் தினமும் செஞ்சுட்டு வர்றாங்களோ சன்னியாசி ஆயிடலாம். சன்னியாசி ஆவதற்கு மிகச்சிறந்த முத்திரை இந்த சூன்ய முத்திரை. தலை சுற்றல் இருக்கும்போது இந்த முத்திரா பண்ணிக்கணும். வெர்டிகோ பிரச்சனை இருக்குதுன்னா இந்த முத்திரா பண்ணிக்கணும். நீங்க டெய்லி இந்த முத்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா காது கேட்கும் திறன் குறையும். காது கேட்கறது மந்தமாகும். அது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த முத்ரா. ஸோ நுனியை தொடும் பொழுது காது கேட்கிற திறன் வந்து அதிகரிக்கும். அதனால என்ன பண்ணீங்க, மடக்கி பிடிக்கிறத நீங்க சன்னியாசி ஆகணும் அப்படின்னா இந்த முத்ரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் மனதை நமக்கு தேவைப்படுற முத்திரை நீங்க செஞ்சுக்கிறது. சரிங்களா? ஓகே, அடுத்த முத்திரை போய் இது வந்து வரத முத்ரான்னு பேரு. உங்களுடைய லெஃப்ட் கை என்ன பண்ணுங்க, ஒரு கப் மாதிரி குடிச்சு வச்சு ரைட் கையை அந்த மாதிரி வச்சுட்டு அடி வயிறுல வச்சிருங்க. அதுக்கப்புறம் ரைட் கையும் சேம் அதே மாதிரி நல்ல உள்ளங்கையை திறந்து வச்சுட்டு ஐயா வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம் இருங்களேன். இதுல ஒரு ஆப்ஷன் வருது, உங்களோட ஸ்கிரீன்ல நல்லா தெரியுற மாதிரி. நான் ஒரு நிமிஷம் போட்டு மட்டும் பாக்குறேன். ஒரே நிமிஷம். என்னுடைய ஆடியோ, நீங்க பேசுற ஆடியோ எனக்கு வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய ஆடியோ எல்லாருக்கும் கேக்குதா கரெக்டா? ஐயா உங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா தான் இருக்குது. உங்க ஆடியோ வீடியோ ரெண்டும் கிளியரா தான் இருக்கு. உங்களோட வீடியோ வந்து இப்ப நான் பிபிடி ஷேர் பண்றதுனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தோணுது. நான் மொபைல்ல லேப்டாப்ல ரெண்டுலயும் இருக்கேன். எனக்கு தெரியுது. ஒரே நிமிஷம் இருங்க. இது ஒரு ஆப்ஷன் ஒண்ணு புதுசா கொடுத்துருக்காங்க. நான் ஒரே நிமிஷம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரிங்கம்மா. ஏன் வாழ்க வளமுடன். இல்ல ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது என்னோட வீடியோ தான் தெரியும். சரிங்கம்மா. உங்களுடைய ரைட் கை என்ன பண்ணணும், அடி வயிறிலும், லெஃப்ட் கை என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுக்கணும். நீங்க பத்மாசன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கணும். உங்களுடைய மிடில் பகுதி, அதாவது மிடில் ஃபிங்கர் நுனி வந்து பாத்தீங்க அப்படின்னா தரையை டச் பண்ணணும். இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவா மூச்சை எழுங்க, மெதுவா வெளியில விடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க அந்த பிபிடியில பாத்தீங்கன்னா அவருடைய அந்த குழந்தையோடைய நடுவரல் நுனி வந்து தரையை தொட்டுட்டு இருக்கும். இது வந்து லெஃப்ட் கை. ரைட் கை வந்து பாத்தீங்கன்னா மடியில வச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பண்ணலாம். ஸோ வரதன்னா கொடுப்பவன் அர்த்தம். மன்னிப்பு கொடுப்பவன், அன்பை கொடுப்பவன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செயல்களை கொடுக்கறது எல்லாமே வரத முத்ராவுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் கோவில் சிற்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரைகள். இப்ப கண்ணை மூடுங்க, முத்ராவை அப்படியே வச்சுக்கிறீங்க. ரைட் கை எப்படியும் லெஃப்ட் கை தர நோக்கி வச்சுக்கிறீங்க. உள்ளங்கை வெளிப்பக்கமா இருக்கணும். கண்களை மூடுங்க. ஏதாவது கொடுப்பவன் சொல்லிட்டோம், என்னத்தை இப்ப கொடுக்க போறோம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். கண்ணை மூடுங்க, மூச்சுல கவனம் வைங்க. முதல்ல இப்ப மன்னிப்பு கொடுக்க போறோம். யாருக்கு மன்னிப்பு கொடுக்கலாம்? உங்களுக்கு யாராவது தப்பு செஞ்சிருப்பாங்கல்ல, தீங்கு செஞ்சிருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு சூழல்ல உங்கள்ட்ட தவறு செஞ்சிருப்பாங்க. அவங்கள நீங்க மன்னிக்கணும். முதல்ல அவங்கள நாம மன்னிக்கிறதுக்கு முன்னாடி
முதல்ல நம்ம முதுக பார்க்கணும். நம்ம ஒழுக்கமானவனா? முதல்ல நாம தவறு செஞ்சிருக்கலாம்ல அந்த தப்புக்கு. ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுல நாமும் ஒரு பங்கு எடுத்திருப்போம். அப்போ நாம் செஞ்ச தெரிந்து செய்த தவறு, தெரியாத செய்த தவறு, ரெண்டு இது இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சு செய்த தவறுக்கு முதல்ல நாம வந்து அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னத்தால? உண்மையா ஆத்மார்த்தமா கேட்கணும். அந்த உங்களுடைய இடது கை வழியாக அந்த கதிர்வீச்சு அந்த நல்ல ஆன்மாவுக்கு போகும். நீங்க யாருக்கு தப்பு பண்ணீங்களோ அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். நீங்க கேட்ட உண்மையான அந்த மன்னிப்பு வந்து கண்டிப்பா அவரை வந்து சென்றடையும். அதனால ஆத்மார்த்தமா உண்மையா அந்த நபர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கணும். நான் செய்தது தவறுதான், தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே, மன்னிப்பு ஆத்மார்த்தமா கேளுங்க. உங்களுடைய உள்ளங்கை வழியா ஒரு அதாவது ஒரு அதிர்வலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட போறதா நினைச்சிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் செய்தது தவறுதான், என்ன மன்னிச்சு. நீங்க நேரடியா கேட்கிறாந்தாலும் மன்னிப்பு கேட்கலாம். இல்ல நான் என்னுடைய மனசுக்கிட்ட மட்டும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னாலும் ஓகே, போதும். உங்களுக்கு தைரியம் இருந்தது, என்னால இன்னும் நான் கேட்பேன் அப்படின்னா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டீங்களா? பெரிய தவறு செஞ்சாலும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க கேட்டுட்டே இருங்க, தினமும் கேட்டுக்கிட்டே இருங்க, தப்பு கிடையாது. ஒரு மண்டலம் வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கலாம், இல்ல நீங்களே மனம் வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சு. இப்போ உங்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சிருப்பாங்க, நீங்க செய்யற அலுவலகத்திலையோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து தீங்கு செஞ்சிருக்கலாம். அது உங்களுடைய ஆள் மனசுல அந்த மனோன்மய கோஷத்துல பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த எண்ண பதிவுகளை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவருக்கு மன்னிப்பு கொடுத்தே ஆகும். ஓகேங்களா? நீங்க அந்த நபருக்கு நீங்க வந்து மன்னிப்பு கொடுங்க. நம்ம இந்த மாதிரி இந்த பயிற்சி பண்ணும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுதும் மன்னிப்பு கொடுக்கும் பொழுதும் குற்ற சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு எடுத்த உடனே ஒரே நாள்ல நமக்கு வந்து இது கிடைக்காது, முழு திருப்தி இருக்காது. ஸோ ஒரு மண்டல பயிற்சி செய்யும் பொழுது இந்த குற்ற சுமைகள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே நம்மளுடைய கரைய ஆரம்பிச்சிடும். கெட்ட கர்மாவிலிருந்து விடுதலை பெறலாம். இப்பயே நம்ம கர்மா சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன்னிப்பு கேட்டுட்டு இப்பயே இந்த கர்மாவை இங்கேயே தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மா ரொம்ப சுத்தமாயிடும். அப்ப அந்த கர்மாவில இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மனசை நல்வழிப்படுத்துறதுல ஒரு அற்புதமான முத்திரைன்னு சொல்லலாம் பரதம். தினமும் எல்லாரும் பண்ணுங்க. தெரிஞ்சோ தெரியாம நிறைய தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முத்திரை பேரு ஆத்மாஞ்சலி முத்ரா. இந்த ஆத்மாஞ்சலி முத்ரா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கையும் இப்படி கப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த ரெண்டு கையும் இப்படி அழைச்சிடும். பிரிஸ்ட் பக்கமா இங்க ஜாயிண்ட் ஆயிருக்கணும். மேல் பாட்டம் எல்லா விரல் நுனியும் அங்க டச் ஆயிரும். கட்ட விரல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்படி வச்சுக்கணும். இந்த பேரு முத்ரா பேரு ஆத்மாஞ்சலி முத்ரா. இப்படி வச்சுக்கிறேங்க. நெஞ்சுக்கு நேரம் வச்சு மெதுவா மூச்சு எழுத்து மெதுவா அழியும். இந்த முத்திரை செய்யும் பொழுது வலது மற்றும் இடது மூளையின் செயல்பாடுகளை இணைத்து சமநிலைப்படுத்தும். வலது மூளையும் இடது மூளையும் செயல்பாடுகளை சமநிலைப்படுத்தி அதை இணைத்து சமநிலைப்படுத்தும்.
மூளை செயல்திறன் நன்கு செயல்படும். நம்மளுடைய மெமரி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற முடியும். இந்த முத்ரா பண்றவங்களுக்கு மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற முடியும். அக்னி முத்ராவுக்கு எப்படி ஒரு பலன் இருக்கோ அதே போல இந்த முத்திரைக்கும் பலன் உண்டு. கலங்கி போன மனதை கூட அமைதிப்படும். நிறைய பேருடைய மனம் அப்படிதான் இருக்கிறது. அப்ப கலங்கிய மனதையும் அமைதிப்படும். நேர்மறையான எண்ணங்களை மனதில் இருந்து நிரப்புகிறது. பிட்யூட்டரி மற்றும் அட்ரினல் சுரப்பிகளை தூண்டிவிட்டு அந்த சுரப்பிகளை பலப்படுத்துகிறது. நம்முடைய முழங்கை மற்றும் மணிக்கட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆத்மாவின் உண்மை தன்மையை உணர்ந்து பரமாத்மாவுடன் ஐக்கியமாக முத்திரை உபயோகமாக இருக்கும். இந்த முத்திரையில தெரியும் இடைவெளி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியில தான் நம்மளுடைய ஆன்மாவை தெய்வீகத்திற்கு அழைத்து செல்லும் தெய்வீக பாதைன்னு சொல்லலாம். இந்த தெய்வீக பாதை எங்க இருக்குது அப்படின்னா, இப்படி வச்சீங்க அப்படின்னா ஹோல் தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டா இது மூக்குக்கு நேரம் வரணும். வச்சுட்டு இப்படி வச்சிருவோம். வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த தெய்வீக பாதை இது வழியா தான் ஆன்மாவை நாம் பார்ப்பதற்கு ஒரு அபூர்வமான ஏற்பாடு. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா உங்க உள்ளங்கைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விரலையுமே நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆத்மாஞ்சலி முத்ரா மெமரியை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்த முத்திரை போயிடலாம். வஜ்ர முத்ரா. இந்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 விரல் சுண்டு விரல்ல இருந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடிய 3 விரலை மடக்கிட்டு உள்ளங்கை தொடக்கூடாது. தொடாம இந்த கட்டவரல் நுனி உங்களுடைய ஆகாய பூதத்தோடைய நுனிப்பகுதி தொடாம நகக்கண் ஓரத்துல கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் ஹோல் தெரியும். விஷ்ணு சக்கரம் வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கும். வஜ்ர முத்திரை 2 கையும் அதே தான். நீங்க எப்படியும் வச்சுக்கலாம், தர நோக்கியும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த முதிரை பண்ணும் பொழுது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முத்ரா பண்ணும் பொழுது ஹையா, ஆனா ஹையில இருக்கிறவங்க இந்த முத்ராவை பண்ணக்கூடாது. ஸோ குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முத்திரை செய்யுங்க. அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முத்திரை பயிற்சியை செய்ய வேண்டாம். அதிகமா இருக்கிறவங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகும். ஸோ லோ பிபி உள்ளவங்க மட்டும் இந்த முத்ரா பண்ணுங்க. இல்ல ரெண்டுமே இல்லை அப்படின்னா சாதாரணமா பண்ணலாம். மற்ற பலனுக்காக நம்ம முத்திரையை பண்ணலாம். உடல் ரீதியான பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த ரத்த அழுத்தம் சரியாகும், தலை சுற்றலை சரி செய்யும், ரத்த ஓட்டத்தை தூண்டும், நம்மளுடைய உடம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், மனச்சோர்வு இருந்தாலும் அதையும் சரி செய்யும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 4 முக்கியமான உறுப்புகள் ஸ்டொமக், ஸ்பிளீன், பேங்க்ரியாஸ், ஹார்ட், இந்த 4 இம்பார்ட்டன்ட் உறுப்பையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். மன ரீதியான பலன் பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், நம்மளுடைய மனம் உறுதியாகும். ஆன்மீக பலன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை வளர்க்கக்கூடியது. உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர உடல், மனம் மற்றும் உணர்ச்சியை வலிமை அடைச்சு நம்மளுடைய மனதை ஒளிரச்சு. அடுத்த முத்திரை போயிடலாம். வஜ்ர பிரதம முத்திரை. இது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விரலையும் இப்படி கோர்த்துருங்க. கோர்த்துட்டு நெஞ்சில இப்படி வச்சுட்டீங்கன்னா போதும். பட்டும் படாமல் இப்படி தொட்டா போதும். ரொம்ப அழுத்திட்டுலாம் இருக்காங்க. சும்மா இப்படி மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா வெளியில் விடுங்க. அதேதான். மூலாதாரம் டு சகஸ்ராரம், சகஸ்ராரம் டு மூலாதாரம். இதுல மூச்சு எடுக்கும் போது எதுவும் நீங்க அழுத்தலாம் வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா பட்டும் படாமல் தொட்டுட்டு இருந்தா போதும். இந்த வஜ்ர பிரதம அப்படின்னு சொன்னாலே அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்றது ஒரு அர்த்தம். அசைக்க முடியாத நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் உறுதியை வளர்க்கக்கூடியது இந்த முத்ரா. எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் திறன் கிடைக்கும், மன வலிமையை உண்டாக்கும். இதுல உடல் ரீதியான பலன்களும் மன ரீதியான பலன்களும் உண்டு. உடல் உள்ளுறுப்புகள் வலிமை அடையும், சுவாச மண்டலத்தை ஒழுங்குபடுத்தும், பிராணனை அதிகரிக்கும், அநாகத சக்கரத்தை பலப்படுத்தக்கூடியது. விரல் எல்லாமே வெளிப்பக்கமா கோர்த்து இப்படி வச்சோம். அடுத்த முத்திரை போயிடும்.
புஷ்பகூட முத்ரா. இது நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு அந்த படத்துல இருக்கிற மாதிரி கை வச்சுக்கணும். லேசா கையை வந்து இப்படி குமிச்சு வச்சுட்டு எதிரில் உட்காந்துக்கணும். இந்த மாதிரி எதிர் விரல பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி உட்காந்துட்டு நிமிர்ந்து உட்காந்து உங்களுடைய உள்ளங்கையில என்ன பண்ணுங்க, ஒரு வெள்ளை தாமரை இருக்கிற மாதிரி எண்ணத்தால நினைச்சு, ஒரு வெள்ளை தாமரை இருக்கிறது போல எண்ணத்தால நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. கையில தாமரை இருந்தால் முகம் மலரணும். உங்க முகத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, ஒரு தேஜஸ் வரணும். கண்ணை மூடுங்க. இப்ப இந்த பயிற்சியில என்ன பண்ணணும் அப்படின்னா, காளேஸ்வர முத்ராவுக்கு நம்ம வந்து ஒரு 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஞாபகம், மூச்சை இழுக்கிறது, மூச்சை அடக்கிறது, மூச்சை வெளியில விடுறது, வெளியில நிறுத்துறது. இந்த புஷ்பகூட முத்ராவுல மூச்சை இழுக்கணும், மூச்சை அடக்கணும், மூச்சை வெளியில விடணும், 3 மட்டும் ஃபாலோ பண்ணணும். பூரகம், அந்தர் கும்பகா, ரேசகம், பாக்கி கும்பகம் மட்டும் கிடையாது. இப்போ மூச்சை இழுங்க. ஸோ 1:4:2 அந்த ரேசியோல நீங்க அதனால கவுண்டிங் வேணாம், கத்துட்டீங்க. காளேஸ்வர முத்ராவில் நீங்க கத்துக்கிட்டீங்க. அதனால உங்களால 16 செகண்ட் மூச்சு அடக்க முடியலன்னா 1:1:1:1:1:2 அப்படி பண்ணிக்கணும். ஸோ 2ன்றது கம்பல்சரி இருக்கணும். நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறதோட வெளியில வர்றது 2 மடங்கு இருக்கணும். முதிரை செய்யும் பொழுது திறந்த மனப்பான்மையை உருவாக்கும். எது கிடைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் தன்மை கிடைக்கும். எது கிடைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் தன்மை கிடைக்கக்கூடியதோ இந்த புஷ்பகூட முத்ரா. அன்பை வளர்க்கக்கூடிய முத்ரா. ஆனந்தமான மனதினை உருவாக்கும். ஸோ டிவைன் ஹீலிங். இதுல இந்த தாமரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணில வாழும். வெயில் காலத்துல தண்ணி குறையும் பொழுது தாமரை வந்து அந்த தண்ணியோட பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி ஹைட் குறைஞ்சிட்டே வரும். இப்ப திடீர்னு மழை வருது, ஒரு 4 அடிக்கு அந்த குளத்துல இருந்து தண்ணி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தாமரையும் 4 அடி உயரத்துக்கு தண்ணி மேலதான் வந்து நிற்கும். 4 அடி குறைஞ்சாலும் கீழே போகும், எவ்வளவு ஹைட் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த தாமரை எப்படி அந்த இருக்கிற இடத்துல பக்குவப்படுத்தி வாழ்றதோ, இந்த புஷ்பகூட முத்ரா பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி குளத்துல தண்ணி குறையுது கூடுது, வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வையும் சமன்படுத்தி நாம் வாழலாம். இந்த தாமரை போல வாழலாம். திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் ஆகுறீங்க அப்படின்னாலும் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான். இல்ல ஏழையாகிறீங்க, அர்த்தமே பட மாட்டீங்க. ரிலாக்ஸா நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருப்பதற்கு ஏற்ற முத்ரா புஷ்பகூட முத்ரா. அடுத்த முத்திரை குறிக்கலாம். அடுத்தது நாகமுத்ரான்னு பேரு. இது கோவில், அதாவது அம்மன் கோவில்ல, அதுவும் நாகாத்தம்மன் கோவில் அந்த மாதிரி கோவில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட் கீழையும் லெஃப்ட் மேலையும் வச்சு இப்படி கிராஸ் பண்ணிடுறீங்க. கிராஸ் பண்ணிட்டு இந்த ரைட் கட்டவரில் என்ன பண்ணுங்க, உள்ளங்கையில வச்சுக்கோங்க. லெஃப்ட் கட்டவரில் இப்படி கிராஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். பாக்குறதுக்கு அந்த 2 நாகம் இணைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோகோ வந்து இந்த சிம்பிள்ல தான் இருக்கு. அப்போ ஒரு பின்னன மாதிரி இருக்கும். வச்சுக்கோங்க. இதுல மூச்சை இழுக்கும் பொழுது லம் பம் ரம் ஹம் இந்த மந்திரத்தை சொல்லணும். எண்ணத்தால சொன்னா போதும். லம் பம் ரம் ஹம். மூச்சை இழுக்கணும். மூச்சு விடும்போது நார்மலா இருக்கும். எப்படி மூச்சை இழுக்கணும்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரக, நாகம். இங்க இருந்து இது வரைக்கும் தான் மூச்சை இழுக்கணும். மறுபடியும் மூச்சை விட்டுட்டு கீழே இருந்து கொண்டு வரணும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லம் மூலாதாரத்துக்கான பீஷ மந்திரம் லம். சுவாதிஷ்டானத்துக்கான பீஷ மந்திரம் பாத்தீங்கன்னா பம். மணிப்புரத்துக்கு வந்து ரம். அநாகதத்துக்கு வந்து ஹம். ஸோ இதை மட்டும் நீங்க சொல்லிட்டு இந்த பயிற்சி பண்ணணும். அதாவது குண்டலினி சக்தியை மேல கொண்டு வர்றது வேற ஒண்ணும் இல்லை. குண்டலினின்றது பாம்பு. ஸோ பாக்குறதுக்கு இந்த சர்ப்பம் போல இருக்குது பாத்தீங்களா? ஸோ குண்டலினின்றது பாம்பு கொண்டது. அப்போ மூலாதாரத்துல இருந்து அநாகதத்துக்கு நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த குண்டலினி சக்தியை நம்ம மேல கொண்டு வர்றது. இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா
பெண்களுக்கு வந்து ஒயிட் டிசார்டர் வந்து பாத்தீங்கன்னா அது சால்வ் தான். வெள்ளைப்படுதல் சரியாகும். காது மந்தமா கேக்குது அப்படின்னாலும் அதையும் இந்த முத்ரா வந்து சரி செய்யும். காது கேட்கிற திறன் அதிகரிக்கும். கண் பார்வை நல்லா இருக்கும். வறட்டு இருமல் இருந்தாலும் அதையும் இந்த முத்ரா சரி செய்யும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிராஸ்டேட் சுரப்பி அது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரியாகும். மார்பக புற்றுநோய் இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த நாகமுத்ரா. அப்புறம் அடிஷனல் பலன் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகம் இவற்றில் உள்ள சக்தி தடைகளை சரி செய்யும். சக்தி உடல்களையும் சுத்தப்படுத்தும். உடல்ல நச்சுக்கள் இருந்தாலும் அதையும் சரி செய்யும். நச்சுக்களை வெளியேற்றும். நிறைவேறாத ஆசைகள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற எண்ண பதிவுகள் இருந்தாலும் அதுவும் நீங்கும். ஆன்மீக தேடலுக்கு தீர்வு கிடைக்கும். நாம் ஏன் பிறந்தோம் என்ற பிறவி பலனை அடைகிறதுக்கும் இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் சரி செய்யலாம். அடுத்த முத்திரை போயிடலாம். அடுத்தது யமபாச முத்திரான்னு பேரு. எல்லா வரலையும் இப்படி மடக்கிட்டு, அதாவது இது பேரு முஷ்டி முத்திரான்னு பேரு. முஷ்டியில வச்சுட்டு ஏற்கனவே தந்த முத்திரை எப்படி பார்த்தோம், நடுவரல நீட்டிங்க. இந்த தந்தம் முத்திரை எப்படி போல இருக்குதோ அதுல இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் நீட்டிடும். 2 விரலையும் இப்படி கொக்கி போல கொண்டா வைப்பாங்கள பசங்க கிண்டல் பண்றதுக்கு, அந்த மாதிரி இப்படி மடக்கிட்டு இந்த ரைட் கை கீழ் பக்கமாகவும் லெஃப்ட் கை மேல் பக்கமாகவும் கொண்டு வந்து இந்த 2 கொக்கியும் இணைக்கும். ரைட் உள்ளங்கை கீழ் முகமாகவும் லெஃப்ட் உள்ளங்கை மேல் முகமாகவும் இது 2யும் எதிர் எதிர் திசையில இழுக்கணும். கிட்டத்தட்ட ஏற்கனவே போன செஷன்ல கருட முத்ரா பார்த்தோம். அதே போல இப்ப இழுக்கணும். உடம்ப நல்லா நிமிர்ந்து வச்சுட்டு பேசிக்கணும். மெதுவா மூச்சு இழுங்க, மெதுவா வெளியில விடுங்க. மூலாதாரம் டு சகசிராரம், சகசிராரம் டு மூலாதாரம். இந்த ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இதை வச்சுக்கிட்டே நீங்க பலன் கேட்டுட்டே இது பெருங்குடலின் சக்தி ஒட்டப்பாடம். அப்போ இதை நீங்க அப்சர்வ் பண்ணும் பொழுது, இழுக்கும் பொழுது, ஸ்ட்ரெச் கொடுக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை வராது. நம்மளுடைய மூச்சு குழாய் நல்ல விரிவடையும். நுரையீரல், குடல்கள் ஸ்ட்ரென்த் தான். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இட மற்றும் பிங்கள நாடிகளை சுத்தப்படுத்தும். பிராணனையும் அவானனையும் சமநிலைப்படுத்தும். ஆன்மீக தன்மை மேலும். அடுத்த முத்திரை போயிடலாம். இன்னும் ஒரு 2 முத்திரைகள் மட்டும் இருக்கு. இந்த முத்திரை பேரு நிர்வண முத்ரா. இது என்ன பண்ணுங்க, இந்த 2 இதையும் இப்படி குமிச்சு வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு கப் மாதிரி வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணி இந்த முத்ரா பண்றதுனால குறிப்பா ஈகோவை விடுவிக்க பயனுள்ளதாக. ஏற்கனவே நம்ம சூன்ய முத்ராவில பார்த்துருக்கோம். இது எல்லாமே மனதை சுத்தப்படுத்தக்கூடிய முத்ரா. சோ ஈகோ இல்லாம இருந்தாலே மனம் சுத்தமாகும். ஓகே, அடுத்த முத்ரா பயணம் மட்சிய முத்ரா. இந்த முத்திரை லெஃப்ட் கீழையும் ரைட் மேலையும் வச்சிருக்கு. லெஃப்ட் கீழே ரைட் மேல, ஒரு கைக்கு மேல ஒரு கை மேல இருக்கு. இது வந்து என்ன பண்ணோம்னா மீன்ங்கிறது கூட, மட்சியனா மீன் இருக்கும். இதை இப்படி மூவ் பண்ணலாம், இல்ல ரொட்டேட் பண்ணலாம், ரிவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு மீன் நீந்துற மாதிரி நீங்க இந்த மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும், கட்ட வரலுக்கு மட்டும். மற்றது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மட்சிய முத்திரா பண்றதுனால பக்தி மற்றும் இரக்க உணர்வுகளை உருவாக்கக்கூடியது. இரக்க உணர்வு வேணும் அப்படின்னா இந்த மட்சிய முத்திரா பண்ணணும். உடலை தன்னைத்தானே சரி செய்யும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செய்யும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும், மூளையை கூர்மையாக்கக்கூடிய ஒரு முத்திரை. மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும், எலும்புகளும் தசைகள் ஸ்ட்ரென்தன் ஆகும். நன்றி, வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த முத்திரை சம்பந்தமான சரி, இல்ல வேறு இன்னும். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன்.
ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு ரொம்ப தெளிவா உடலில் உள்ள கழிவுகள் தான் வரிசையா சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மனம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல்லயே சொன்ன மாதிரி நம்மளுடைய மனது உடல் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் நலமும் சேர்ந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நமக்கு சிந்தனை உரை கொடுத்த ஐயாவை வாழ்த்திடலாம். கேள்வி பதில் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்த்திடலாம் ஐயாவை. வாழ்க வளமுடன். இதுகாரம் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளித்த ஆசிரியர் பாலமுருகன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம். அம்மா இன்னைக்கு கோஹோஸ்ட் யாருமா? சங்கீதா அம்மாவா? ஐயா ஒரே நிமிஷங்க. ஒரே நிமிஷம். சங்கீதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க ஒரே ஒரு வளமுடன். முக்கிய அறிவிப்பு மிக மட்டும். சிறப்பான ஒரு உரை நாளைக்கு கொடுத்தாங்க ஒரே ஐயா. நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும். நாளைக்கு குரு பூர்ணிமா பௌர்ணமி. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நம்மளுடைய எந்த ப்ரோக்ராமும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுனால காலையில நமக்கு எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே ஒரு 7 மணிக்கு இறை ஆசிரியர் நம்மளுடைய AS ராதாகிருஷ்ணன் ஐயாவினுடைய சிறப்பு சொற்பொழிவு அந்த நேரத்துல இருக்கு. அதனால அனைவரும் குரு பூர்ணிமா தினத்தில் குருவிடமிருந்து ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க தொடரலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாங்கம்மா. ஐயா கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. டாக்டர் ஜெகநாதன் வாழ்க வளமுடன்யா. நீங்க கேள்வி கேட்கலாங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டாக்டர் ஜெகநாதன், சென்னை அண்ணா நகர், 85 வயது. வணக்கத்திற்குரிய யோக ரத்னா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் 120 ஆண்டுகள் நீடூழி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவும் பெற்று இறைநிலை உணர்வு பெற்றும் பிறவி பயனை அடைவும் நம் கலியுக கடவுள் குருஜி அவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கு துணை நிற்கட்டும். தங்களின் சிந்தனை சூப்பர், வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஐயா. வணக்கத்திற்குரிய அவதார புருஷர் சின்ன மகரிஷி ஐயா அவர்களிடம் இணைந்து அதிகாலையில் 4:15 மணியிலிருந்து 7 மணி வரை பயிற்சிகள் அனைத்தும் முறைப்படி செய்து குரு காணிக்கை நான் செலுத்தி வருகிறேன். என்றாலும் நான் மிக இன்றும் ஆக்டிவாக இருப்பது, உயிரோடு இருப்பதும் வணக்கத்திற்குரிய எங்கள் சின்ன மகரிஷி ஐயா இறைமதன் ஐயாவுக்கு அந்த கிரெடிட் கோஸ் டு ஹிம். எனது கோரிக்கை கேள்வி என்னவென்றால், உலகிலேயே மிகச் சிறந்த தெய்வீக முத்திரைகள் பற்றி வணக்கத்திற்குரிய மதனையா அவர்கள் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், உலகில் மிகச் சிறந்த முத்திரைகள் உஷஸ் முத்திரை என்றும், சின் முத்திரை என்றும், சமான முத்திரை என்றும், வஜ்ராசனம் என்றும் ஆகும் என்றும், மேலும் இது பல முத்திரைகளில் இது மிகச் சிறப்பானது என்று அறிவித்துள்ளார்கள். இது மகரிஷியினுடைய கருத்து, என் கருத்தல்ல என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் கும்பக முத்திரை என்பது மனவளக்கலை இறை சாதனை மார்க்க வேதாத்திரிய கொள்கைக்கு சற்று முரண்பாடாக உள்ளது. மகரிஷி அவர்களும் கும்பகம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். எனவே தாங்கள் என்னை மன்னித்து இதனை நான் செய்ய இயலாமைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும் ஐயா.
இந்த சத் சங்கத்தில் வருகை புரிந்த அனைத்து வேதாத்திரிய விருட்சங்களான மனித தெய்வங்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மனமார்ந்த நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா கௌரி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்புங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது உங்க லெக்சரு. என்னுடைய கேள்வி வந்து, வரத முத்திரையில வந்து பத்மாசனத்துல தான் உட்கார்ந்து பண்ணணுங்களா? ரெண்டாவது கை வந்து இந்த இடது கை வந்து தரையை தொட்டு நிற்குங்களா? நீங்க பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது தரையை தொடும். ஒருவேளை நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்றீங்க அப்படின்னாலும் ஒண்ணு இப்ப தரையை தொடலைன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பூமி நோக்கி இருக்கணும் விரல் நுனிகள், அவ்வளவுதான். ஓ ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. சரிங்கம்மா, நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா. அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, உங்க முத்திரைகள்லாம் நானும் பாத்துட்டே இருக்கேன். இப்ப வந்து முத்திரைகள் எத்தனை வயசுல இருந்து செய்யலாங்க ஐயா? அது 8 வயசுல இருந்து பண்ணலாமா? பிறந்த குழந்தையே முத்திரையோட தான் பிறக்கிறாங்க. கருவுல இருக்கும்போது முத்திரையோட தான் இருக்கிறாங்க, ஆதி முத்திரையில தான். 8 வயசுல இருந்து முத்திரை பயிற்சி பண்ணலாமா? 8 வயசுக்கு மேலதான் பண்ணலாம். சரிங்க. ஆமா, 8 வயசுல இருந்து முத்திரைகள் ஆரம்பிக்கலாம். சரிங்க. அப்புறம் நம்ம இந்த முத்திரைகள் வந்து கேப் விடாம தொடர்ந்து கூட செய்யலாமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு வேற வேற முத்திரை கூட வைக்கலாங்களா? ஒரே முத்திராவை 15 நிமிஷம் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாமா? அந்த ரெஸ்ட்னா எவ்வளவு நேரம் எடுக்கணும்? உங்களுக்கு நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 2, அதாவது காலையில மட்டும் 2 முத்திரைகள் பண்ணுங்க, ஈவினிங்ல 2 முத்திரை பண்ணுங்க, இரவு நேரத்துல 1. 5 முத்திரைகள் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பண்ணலாம். சரிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின், நம்ம எனக்கு முகத்துல வந்து இந்த கொஞ்சம் கருமை வருதுங்க, அந்த கண்ணு கீழே அந்த சீக்ஸ்ல லேசா கருமை படுறதாட்டம் வருதுங்கய்யா. அதுக்கு என்ன முத்திரை வச்சா சரியாகுங்கய்யா? அதுக்கு நீங்க வந்து வருண முத்ரா பண்ணுங்கம்மா. சுண்டு வரல் நுனியும் கட்ட வரல் நுனி, இந்த முத்ரா மட்டுமே பண்ணிட்டே வாங்க. சரிங்க. அது எவ்வளவு நேரம் வைக்கலாங்கய்யா? காலையில 1/4 மணி நேரம், ஈவினிங் 1/4 மணி நேரம் வச்சா போதுமா? ஒருவேளை நீங்க பண்ணா போதும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க டெய்லி. சரிங்க ஐயா. அது வர்ண அடுத்த முத்திரை கிளாஸ் வச்சாலே வரும்போது இந்த முத்ரா பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த செஷன் வரும்போது நீங்க கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. இது வந்து சரி. அந்த நம்ம வைக்கிற டைமே தான் வைக்கணும், எந்த நேரத்துல வேணா வைக்கலாங்கிறதாங்க ஐயா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க காலையில பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல டீடாக்ஸ் முத்ரா பண்ணிட்டு இந்த வருண முத்ரா பண்ணுங்க. டீடாக்ஸ் முத்ரா 15 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருண முத்ராவும் சேர்த்து ஒரே நாள்ல நீங்க பண்ணிட்டு தொடர்ச்சியா பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 48 நாள் பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை செஞ்சா, காலையில ஒரு முறை செஞ்சா போதும். ஒரு முறை செஞ்சா போதும். ஈவினிங் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் பண்ணுங்க, தவறு கிடையாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மகாலட்சுமி அம்மா, மகாலட்சுமி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. மகாலட்சுமி அம்மா. வணக்கம் சார். ஹலோ. சொல்லுங்கம்மா, கேக்குதம்மா? இல்லைங்கய்யா, அதேதான் எனக்கும் டவுட். ஒரு நாளைக்கு எத்தனை முத்திரை பண்ணலாம் அப்படின்றது. ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த முத்திரைகளை நீங்க பண்ணிக்கலாம். ஒண்ணு, எத்தனை முத்திரை பண்ணலாம், நீங்க எதுக்கு பண்ண போறீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும். அதாவது மேக்சிமம் ஒரு 5 பண்ணலாங்களா? நீங்க சொன்ன மாதிரி காலையில 3, சாயங்காலம் 2 அப்படிங்கிறது. அவ்வளவுதான். காலையில 2, சாயங்காலம் 2, அந்த ஈவினிங் தூங்க போற நேரத்துல ஒரு ஞான முத்ரா பண்ண சொல்லியிருந்தேன்.
ஓகே அப்படி ஓகே பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. இந்த முத்ரா மட்டுமே பண்ணாலே போதும். சரிங்கம்மா. ஓகே தேங்க்யூ. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். தேவி தேவி அம்மா. சொல்லுங்க தேவி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க கேக்குதாங்க ஐயா? வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. முத்திரை நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. அப்புறம் ஐயா, உங்களுக்கு கட்டாயம் 15 நிமிஷம் தான் பண்ணி ஆகணும் ஐயா ஒரு ஒரு முத்திரையும். அதாவது முத்திரைகள் 6வது நிமிஷத்துல இருந்து 8வது நிமிஷம் வரைக்கும் தான் அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்க ஐயா. நீங்க ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு அது ஸ்டார்ட் போற நேரத்துல நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட் தானே. 5 நிமிஷம் பண்ணது வேஸ்ட் ஆயிடும். ஓ, அப்போ ஒரு முத்திரை பண்ணாலும் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் கட்டாயம் பண்ணணும். 15 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பயிற்சி பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ட்ரையல் எடுக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே நம்ம ஹைவேஸ்ல போக மாட்டோம். ஒரு ஸ்ட்ரீட்ல மெதுவா அப்படி இப்படி டச் பண்ணி அப்படிதான் முதல்ல கத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா 15 நிமிஷம் பண்ணுங்கம்மா. அப்புறம் இது நான் 11:30 12 அந்த மணிக்கு கூட பண்ணலாமாயா, இல்ல மத்தியானம் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உணவு சாப்பிட்டுருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க எப்ப வேணுமானு பண்ணிருக்கலாம். இல்ல காலையிலனா ஏர்லி மார்னிங் நமக்கு வேலை இருக்கும், செய்ய முடியாது. நான் ஆபீஸ் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு நீங்க 11 மணிக்கு நீங்க பண்ணிக்கலாம். டீ காஃபி ஏதாவது குடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிறேங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கிறேன். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த முத்திரை எல்லாம் நல்லா இருக்கு. நன்றிங்கம்மா. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி ஜி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா தைராய்டு பிரச்சனைக்கு என்ன முத்திரைங்க ஐயா பண்ணலாம்? தைராய்டுக்கு நீங்க சங்கு முத்திரை பண்ணுங்கம்மா. உதான வாயு முத்திரை பண்ணுங்க. இந்த 2 முத்திரை மட்டும் பண்ணிட்டு வாங்கம்மா. சங்கு முத்திரை வேற என்ன முத்திரை? உதான வாயு முத்திரை. சரிங்க ஐயா. சரிங்க. சரி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சிவா அம்மா. ஐயா சிவா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா சிவா ஐயா வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இது செஸ்ட்ல சளி பயிற்சி எல்லாம் பண்றேன் இல்லைங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. ஒரு சளி ஒண்ணு காதி துப்புற மாதிரி இருக்கு. எதனால அது என்ன முத்திரை செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும்? லிங்க முத்திரை தொடர்ச்சியா ஒரு 15 நிமிஷம் பண்ணுவாங்க. எப்படிங்க லிங்க முத்திரை? ஆமா, எல்லா விரலையும் இப்படி கோர்த்துருங்க ஐயா. சரிங்க. கோர்த்துட்டு இந்த லெஃப்ட் கட்ட விரல் இப்படி வச்சு மேல எதுனா உள்ளங்கை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. சரிங்க. 15 நிமிஷம் பண்றீங்கன்னா இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கணும். 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கட்ட விரல் இப்படி அடுத்த கட்ட விரல் மேல தூக்கணும். அப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு கட்ட விரல் மாத்திக்கிறீங்க. கட்ட விரல் மாத்திட்டே இருக்கணுமா? ஆமா, இந்த முத்ரா மட்டும் பண்ணிட்டே வாங்க. நெஞ்சு சளியை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு வெளியில ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஒரு தடவை பண்ணா போதும் ஒரு நாளைக்கு? ஆமா, ஒரு 15 நிமிஷம் ஒரு டைம் மட்டும் பண்ணா போதும். காலையில பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உடம்பு ஹீட் ஆகும். தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அப்படிங்களாயா? ஆமாய்யா. இது எவ்வளவு நாளைக்கு செய்யணும், எவ்வளவு நாளைக்கு தொடர்ச்சியா? இந்த சளி நீங்க ஒரு 15 நாள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். சளி இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி சளி நின்னுட்டா நிப்பாட்டிடுங்க. நெஞ்சில சளியா? லைட்டா நெஞ்சு சளிக்குதாயா? இது நெஞ்சு சளிக்குதான். நெஞ்சு சளியை ரிமூவ் பண்ணணும். சரிங்க. சரிங்க, நன்றி ஐயா. ஒரு வேளை செஞ்சா போதும் ஒரு நாளைக்கு? ஒரு வேளை செஞ்சா போதும். ஆமா, எம்டி ஸ்டொமக்ல பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு பண்ணாதீங்க. ஆமா, சரிங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. நான் கிருஷ்ணவேணிங்க ஐயா. என் பேர் கிருஷ்ணவேணி. எனக்கு 54 வயசு ஆகுதுங்க ஐயா. எனக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மாதிரி எனக்கு படபடப்பு, டென்ஷன் அதிகமாயிடுதுங்க ஐயா. என்னால கட்டுப்படுத்த முடியறது இல்லை. நானும் தவம் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்.
இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி எனக்கு ஆகுது? இதுக்கு என்ன முத்திரை ஏதாவது இருக்குங்களா செய்யறதுக்கு? ஞான முத்திரா மட்டும் பண்ணுங்க. அதோட சேர்த்து இந்த ஞான முத்திராவை இப்படி தொடையில வைக்கிறீங்களா, இப்படி ஆமாங்க. வச்சிருங்க. இதுக்கு பேர் சரிங்க. அபய முத்திரா. பயத்தை போக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஓகேங்க. பண்ணிட்டே வாங்க, பயம் போயிடும். ஓகேங்க. ஞான முத்திரா ஒரு தடவை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க ஓகேங்க, வளமுடன். நன்றிங்கம்மா. நாடி சுத்தி பயிற்சி ரெகுலரா பண்ணுங்க 15 நிமிஷம். லெஃப்ட் எடுத்து ஓகேங்க. 1:2 ரேஷியோல பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா. வாழ்க சரி. வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா ராணி அம்மா, ஆலியார். சுசீலா ராணி அம்மா ஆலியாரிலிருந்து பேசுறாங்கம்மா. ஐயா சுசீலா வாழ்க ராணி வளமுடன் ஐயா. தூக்கம் வாழ்க வர்றதுக்கு வளமுடன். தூக்கம் வர்றதுக்கு என்ன முத்திரையா? என்ன வயசு ஆகுதாம்மா? ஐயா உங்களுடைய வாய்ஸ் 74. கேட்கல. 74. சரி, ஓகே. ராத்திரில முதல்ல தூங்கிடுறோம்யா, அப்புறம் தூக்கம் சரி. முடிச்சுட்டா திருப்பி தூக்கம் வரல. சரி, ஓகே. ஞான முத்திரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சக்தி முத்திரா பண்ணணும். ஆதி முத்திரா வச்சுட்டு சுண்டு விரல் மோதிர விரல்ல ரிலீஸ் பண்ணணும். சுண்டு விரல் நுனியும், மோதிர விரல் நுனி மல்லாந்து படுத்துட்டு வயிறுல அந்த முத்திராவை வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. தூக்கம் நல்லா வரும். பகல்ல தூங்குறீங்களா? சும்மா ஒரு 1 hour தூங்குவேன். சரிங்கய்யா. நீங்க இந்த முத்திரா பண்ணிட்டு அடுத்த முறை ரிசல்ட் சொல்லுங்க. 2 முத்திராவும் நீங்க கண்டிப்பா பண்ணணும். 15 நிமிஷமாவது பண்ணுங்க. சக்தி முத்ரா, ஞான முத்ரா. சரி. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா ராணி ஆலியார் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. இந்த கை கட்ட அநாத சக்கத்துல வச்சு ஆன்ம முத்திரன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? ஒழுக்கம் எல்லாம் சேர்ந்து அது இன்னொரு தடவை செஞ்சு காட்டுங்க ஐயா எனக்கு அந்த முத்திரை. கரெக்ட். அதாவது 2 சொல்லி கொடுத்தேன். இதுவா காளேஸ்வர முத்திராவா? இல்ல இது சொல்லி கொடுத்தேன். இது இல்ல, அப்படியே வச்சு கட்ட வரணும், நெந்திக்கு நேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேனம்மா. முதல் இது ஆத்ம இதுதான் சொன்னீங்க. ஆன்ம இது ஆத்மாஞ்சலி முத்திரை சொல்லியிருந்தேனா? இல்லைங்க, இதுக்கும் முன்னாடி முதல்ல நான் ஆரம்பிக்கும் போதே வந்தது அது. ஆரம்பிக்கும் போது வந்தது வந்து உலக நலம் இல்ல உலக நலம் எல்லாருக்கும் இந்த முத்திரை தாமா கும்ப முத்திரான்னு சொல்லி கொடுத்தம்மா. கரெக்ட். இது வந்து இப்ப ஒரு போதை பழக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சு உட்கார்ந்து பிரேயர் பண்ணலாமா? 50% கிடைக்குமா? அவங்களே பண்ணுனா 100%. அப்படிங்களா ஐயா? ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒழுக்கத்துக்கு எல்லாம் ஆன்ம இதுக்கு சொன்னீங்க. ஆமா. நீங்க அது பண்ணும் பொழுது இது என்ன பண்ணிக்கிறீங்க, சிவலிங்க முத்ரா ஒரு 108 தடவை ஓம் நம சிவாய சொல்லிட்டு பண்ணுங்க. இது அவருக்கு பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஆமா. சரி. இன்னொரு முத்திரை, இந்த கழிவு நீக்க முத்திரை வந்து ஸ்டென்ட் வச்சிருக்கவங்க பண்ணக்கூடாதுன்றாங்களே, அது கரெக்ட்? ஆமாமா, பண்ணக்கூடாதுமா. அதாவது வெளிப்பொருள் உள்ள இருந்தா பண்ணக்கூடாது. ஏன்னா கழிவுகள் நினைச்சு ரிமூவ் பண்ணிடும். அது லாஸ்ட் இதுல சொன்னேன், இதுல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரிங்க. கரெக்டா ஞாபகப்படுத்திட்டீங்கம்மா. கரெக்ட். படுத்துக்கிட்டு ஒருத்தர் வயசானவங்களுக்கு படுத்துக்கிட்டு செய்யலாமா? முடியாதவங்க படுத்துட்டு முத்திரை செய்யலாமா? சரிங்க. 15 நிமிஷம் எதுவுமே? ஆமா, 15 நிமிஷம். கும்பகம் மட்டும் பண்ணக்கூடாது. படுத்துட்டு உட்கார்ந்துட்டு கும்பகம் பண்ணலாம். கும்பகம் பண்ணி ஒருத்தர் யாரும் இறக்க மாட்டாங்க. இது வந்து கும்பகம் பண்ணுங்கன்னு சொல்றது நான் சொல்லல. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். ஸோ எவ்வளவு நேரம் கும்பகம் பண்ணணும், எத்தனை செகண்ட் அடக்கணும், எவ்வளவு வெளியில விடணும். வேதாத்திரி ஐயா வந்து எல்லாரும் எளிமையா பண்ணணுன்றதுக்காக 1:1 இல்ல ஐயா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எளிமைப்படுத்தி சொல்லி கொடுக்கறது. இன்னொன்னு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கும்பக பயிற்சி இருக்கிறது. இல்ல கும்பகம் இல்லாமலேயும் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கலாம், கும்பகம் பண்ணியும் நல்லா வச்சுக்கலாம். கும்பகம் பண்ணி யாருடைய உயிரும் போகாது, அதனால எந்த தொந்தரவும் வராது. கரெக்டான ரேஷியோல பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் கும்பகம் வேணான்னுவாங்க. சரிங்கம்மா. நைட்டு தூக்கத்துக்கு ராத்திரி 1:30 மணிக்கு முழிச்சிட்டோம்னா அப்புறம் 3 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்க ஐயா.
அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? முழிப்பு தட்டிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுது, திரும்பவும் தூக்கம் வருது. எதுவும் உஜாஸ் முத்ரா எதுவும் பண்றீங்களா நைட்டு? இல்ல ரிலாக்ஸ் தான் பண்ணிக்குவேன் நான். ஓகே. எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? கரெக்டா 9:30 இல்லைன்னா 10 o'clock அந்த மாதிரி படுத்துருவோம். எந்திரிக்கிறது எத்தனை மணிக்குமா? அதான் எந்திரிச்சா இந்த மாதிரி 1:30 மணிக்கு முழிப்பு தட்டா 3 மணி 1:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிங்க? முழிப்பு தட்டினா அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சு 4 மணி வரைக்கும் கூட முழிச்சிருந்து திரும்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓகேம்மா. நீங்க இந்த சக்தி முத்ரா பண்ணுங்க. உஜாஸ் முத்ரா அடிவயிறுல வச்சுட்டு இந்த மாதிரி கோத்துட்டு வயிறுல பட்டும் படாமல் தொடணும். ரொம்ப போட்டு வயிறு அழுத்தாம. நாளைக்கு காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்க போறீங்களோ அந்த டயத்துல சங்கல்பம் பண்ணுங்க. நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும் இல்ல 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்குங்க. நீங்க எந்த நேரம் நினைச்சீங்களோ அந்த நேரத்துல விழிப்பு வரும். அதுக்கு முன்னாடி விழிப்பு வராது. ஓகேம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயஸ்ரீ அம்மா. அம்மா ஜெயஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். எனக்கு இதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 120 116 அந்த மாதிரி சரிங்கம்மா. இருக்குது. எவ்வளவு எக்ஸசைஸ் எது பண்ணிருந்தாலும் அது குணமாக மாட்டேங்கிறது. பயம் இருக்குமா? ரேரா முன்ன ஜாஸ்தியா இருந்தது, இப்ப அவ்வளவு இல்ல. இவங்க ஏதான ஒரு வேலை அது என்ன ஒரு படப்படப்பு இருக்கும். சின்னப்பத்துல இருந்தே கொஞ்சம் படப்படப்பு அது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன ஏஜ் ஆகுதுமா? என்ன ஏஜ் ஆகுது? 57. உங்க தனிமையில இருக்கீங்களா இல்ல பேரன் பேத்திகளோட இருக்கீங்களா? இல்ல இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டரோட தான் இருக்கேன். ஓகே. நீங்க வந்து என்ன முத்ரா பண்றீங்க அப்படின்னா, உங்களோட இதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அபான வாயு முத்ரா பண்ணுங்க. இந்த ஆள்காட்டி விரல் ஐபிபி எதுவும் இருக்காமா? லைட்டா எப்பயானு இருக்கும். ஆள்காட்டி விரல் கட்டவரலுடைய இந்த 3வது கோடுல நடுவுல வச்சிடணும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2 விரல் இதனுடைய மைய பகுதியில இந்த கட்ட விரல் நுனியை கொண்டாந்து வச்சிடணும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சுண்டு விரல் மட்டும் தனியா வச்சுக்கணும். சரிங்களா? 2 கையிலயும் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். இதுக்கு பேரு அபான வாயு முத்ரா. இந்த முத்ரா பண்ணுங்க. அதே மாதிரி ஞான முத்ரா, நாடி சுத்தி பிராணாயமா 15 நிமிஷம் பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது ஞான முத்ரா பண்ணுங்க. போதும். ஓகேம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வைரம் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வைரம். வைரம் ஜே, வாழ்க வளமுடன். அம்மா வைரம், வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசுங்கம்மா. அம்மா பையனு இடையில காய்ச்சல் வந்துமா, அதுல இருந்து பையனு மூச்சு முட்டுன்னு சொல்லலாம் சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? என்ன முத்திரை பண்ணலாம்? காய்ச்சல் வந்தப்போ சளி இருக்குதாம்மா அவருக்கு? சளி இருக்குது, அலர்ஜி சளி இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அப்படிங்களா? லிங்க முத்ரா பண்ண சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? லிங்க முத்ரா அந்த அலர்ஜியை சரி செய்யறதுக்கு இதுக்கு பேரு பிரம்மர முத்ரான்னு பேரு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க, இல்ல எழுதி வச்சுக்கிறேங்க. பிரம்மர முத்ரா. மூச்சு வாங்கும் போது எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு பேரு பிரம்மர முத்ரா. அலர்ஜியை சரி செய்யும். மூச்சு வாங்குறதுக்கு என்ன பண்ணுங்க, இது பேரு சுவாச கோஷ முத்ரா. இந்த சுண்டு வரல் கட்டவரலுடைய 3வது கோடும், மோதிர வரல் இந்த கட்டவரல்லையும் ஃபர்ஸ்ட் கோடு வருதுல அதுலயும் நடுவரல் கட்டவரல் நுனி 2 கையிலையும் பண்ணணும். இது மூச்சு வாங்குறத கண்ட்ரோல் பண்ணும். இந்த 3 முத்ரா மட்டும் பண்ணுங்க. லிங்க முத்ரா, மூச்சு முட்டுன்னு சொல்லலாம் சார். அதேதான். இதே பண்ணுங்க போறோம். இது உணவு மூச்சுக்குள்ள வந்து சரி செய்யும். இது லிங்க முத்ராமா. இது சளியை ரிமூவ் பண்றது. லிங்கம். சரி சார், சரி சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயாவிடம் கேட்க வரவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா ஐயா முடிச்சுக்கலாமா ஐயா? முடிச்சுக்கலாமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இன்று சிறப்பான ஒரு முத்திரைகளை பத்தி சிறப்பா சொன்ன ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருள் தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். இத்துடன் இந்த அமர்வு நிறைவடைகிறது. அடுத்தது நாளை காலை 4:15 முதல் 7 மணி வரைக்கும் ஆனந்த் பயிற்சி மைல்கள் எல்லாம் இறை ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுமாறு இறை சாதனை மார்க்கம் அன்போடு கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக நாளைக்கு ஒரு சிறப்பு